அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள். புகாரி 5090 பதிவாகியிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்றீர்களால் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை தேர்வு செய்ய வேண்டும் என்றால், அந்த பெண்ணை 4 விஷயத்துக்காக தேர்வு செய்வார். முதலில் அவளுடைய செல்வத்திற்காக, பிறகு அழகிற்காக, பிறகு பாரம்பரியத்திற்காக, பிறகு மார்க்கத்திற்காக. இந்த 4 விஷயத்தில் கடைசியாக மார்க்கத்திற்காக தேர்வு செய்து கொள்பவரை வெற்றி அடைந்தவர் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியுள்ளார். மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதில் பார்த்தோம் என்றால், முதலாவதாக செல்வத்திற்காக நாம் பார்ப்போம். செல்வத்திற்காகனா எப்படி? கார் இருக்கா, பங்களா இருக்கா, தன் சொந்த வீடு இருக்கா, வண்டி இருக்கா, சொத்து இருக்கா, தங்க நகை இருக்கா, எவ்வளோ போடுவாங்க? 100 பவுன் போடுவாங்களோ? அவங்க பொண்ணுக்கு தானே போடுறாங்க, நமக்கு அழகுக்கு அப்படியெல்லாம் கேட்பாங்க. செல்வத்திற்காக பார்ப்பார். அழகிற்காக பாருங்கன்னா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கலாம், இல்லை வெள்ளையர் கச்சவேல்னு இருக்கணும், அப்படி சுண்டுனா ரத்தம் வரணும், அப்படிப்பட்ட இருக்கணும் அப்படின்னு அழகிற்காக பார்ப்பவர்களும் இருக்கிறார். பாரம்பரியத்திற்காக காந்தான் சொல்லுவாங்க. காந்தான் என்ன பாரம்பரியம், என்ன பாரம்பரியமா, நான் ஒரு ஜாதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியெல்லாம் நான் கட்ட மாட்டேன், ஒரு அந்த ஜாதியை காசு பார்க்குறவங்க. செய்யதோ நான் செய்யதுக்கு தான் கொடுப்பேன், ஷேக்கா நான் ஷேக்கு தான் கொடுப்பேன், கட்டானா கட்ட மாட்டேன், ராவுத்தரா கட்ட மாட்டேன். இங்கே இது என்ன செய்யணும்னா யார் அப்படின்லாம் சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்களா? இஸ்லாம் சொல்லி காட்டுதா? நமக்கு இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுறானா? ஈமானுடைய பெண் இருக்கின்றாளா? அவளிடம் ஈமானி உறுதி இருக்கிறதா? இறைவனின் நாட்டம் அவளிடம் இருக்கின்றதா? தொழுகிறாங்களா, நமாஸ் படிக்கிறாங்களா, ரோசா இருக்கிறாங்களா, நோன்பு வைக்கிறாங்களா? இதைத்தானே நம்ம பார்க்கணும். இப்படி பார்த்து தான் ஒரு முஸ்லீமான பெண்ணும் சரி, ஒரு முஸ்லீமான ஆணும் சரி, அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அவர்கள் தான் எப்படிப்பட்டவர்கள்? வெற்றியாளர்கள். சும்மா சொல்லல. அப்படி நீங்கள் மார்க்கத்திற்காக திருமணம் செய்யும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளர்களாகத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று கூறியவாறு என்னுடைய இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி வபரகாத்துஹு.